வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் CCF உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் குஜராத் டைட்டன்ஸோட IPL 2025 ஓட ப்ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸ் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ ஆக்ஷன் முடிஞ்சு எல்லா ஸ்குவாட பத்தியும் நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். ஆனா அதுக்கப்புறம் 1.5 months கேப் வந்துருச்சு. சாம்பியன்ஸ் ட்ராஃபி நடந்து முடிஞ்சிருச்சு. பிளஸ் நிறைய பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்ஜூர்ட் ஆயிருக்காங்க. அவங்களால ஒரு சில பிரான்ச்சைசிஸ் ரீப்ளேஸ்மெண்ட்டும் பண்ணிருக்காங்க. சோ அப்ப நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்கும் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்ப பார்த்த ஸ்குவாடுக்கும் இப்ப பாக்குற ஸ்குவாடுக்குமே வந்து பாத்தீங்கன்னா டீம் டைனமிக்ஸ் கொஞ்சம் நிறைய மாறி இருக்கு. அண்ட் நிறைய விஷயங்கள் நம்ம இன்னுமே டீப்பா டிஸ்கஸ் பண்ணலாம். அந்த வகையில குஜராத் டைட்டன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா தே ஷுட் ஃபீல் ரியலி ப்ரௌட் ஆஃப் தெம்செல்வ்ஸ்ங்க. ஏன்னா தே ஆர் நியூ டீம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவங்க 3 வாட்டி தான் IPL விளையாடிட்டாங்க. 2022 தான் வந்து அவங்க டெபியூ பண்ணதே. அந்த எடிஷனே வந்து கப்பு தூக்குனாங்க அண்டர் தி கேப்டன்ஷிப் ஆஃப் ஹர்திக் பாண்டியா. 2023 ஃபைனல் வரைக்கும் வந்தாங்க. ஜஸ்ட் லாஸ்ட் பால்ல ஜடேஜா 4 அடிச்சு வின் பண்ணி கொடுத்துட்டாரு. தேர்ட் எடிஷன் வந்து பாத்தீங்கன்னா அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு வரல. ஏன்னா ஹர்திக் பாண்டியா மும்பைக்கு போயிட்டாரு, அதெல்லாம் வேற விஷயம். பட் ஸ்டில் சுப்மன் கில் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ் எ கேப்டனா அது வந்து அவருக்கு ஒரு லேர்னிங் கர்வா இருந்தது. ஓகேங்களா, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. பட் இந்த 1 yearல எனக்கு தெரிஞ்சு சுப்மன் கில் நிறைய விஷயங்கள் கத்து இருந்திருப்பாரு. ஏன்னா இப்ப இந்தியாவுக்கும் அவர் வைஸ் கேப்டனா இருக்காரு. அந்த வகையில நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு கிடைச்சிருக்கும். இந்த முறை IPL டீம் அவர் கேப்டன் பண்ணும்போது ஒரு டிஃபரெண்ட் சுப்மன் கில்ல நம்ம எதிர்பார்க்கலாம்ன்ற மாதிரி தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். பட் ஸ்டில் கில்லுக்கு வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் அ பிக் சேலஞ்சுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் கில் வந்து ஒரு கேப்டன் மெட்டீரியலான்னு கேட்டீங்கன்னா இன்னி வரைக்கும் எனக்கு அந்த ஒரு ஃபீல் கொடுக்கல. இந்த IPL வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கிளியரா தெரிஞ்சிடும் கில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேப்டன் மெட்டீரியலா, குரூஷியல் டைம்ல எப்படி வந்து டிசிஷன்ஸ் எடுக்கிறாரு, எப்படி போலர்ஸ் ரொட்டேட் பண்றாரு. ஏன்னா உண்மையா சொல்லணும்னா அவங்க கிட்ட நல்ல ஒரு ஸ்குவாட் கிடைச்சிருக்கு. சோ நல்ல ஸ்குவாட் கிடைச்சிருக்குன்னும் போது இது எப்படி சுப்மன் கில் வந்து யூட்டிலைஸ் பண்ண போறாரு, ஓகே, அதுதான் நான் வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும். சோ அவங்களோட ஓவரால் ஸ்குவாட் குள்ள நம்ம போவோம். சோ பேட்டிங் வைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா கில் கேப்டன், சாய் சுதர்ஷன் இருக்காரு, மஹிபால் லோம்ரார் இருக்காரு, விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல ஜாஸ் பட்லர், குமார் குஷாகரா இருக்காரு, அனுஜ் ராவத் இருக்காரு. ஆல்ரவுண்டர்ஸ் நிறைய பேர் பிக் பண்ணிருக்காங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய பேலன்ஸ் கொடுக்க போகுது. சோ ஆல்ரவுண்டர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரஷித் கான் இருக்காரு, கிளென் பிலிப்ஸ் இருக்காரு, வாஷிங்டன் சுந்தர், ஷாருக் கான், ராகுல் தெவாட்டியா, ஷெர்ஃபன் ரத்தர்ஃபோர்ட், நிஷாந்த் சிந்து, கரீம் ஜனத் ஃப்ரம் ஆப்கானிஸ்தான். அண்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸும் பாத்தீங்கன்னா நிறைய பேரை பேக்கப் எடுத்திருக்காங்க. நல்ல நல்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸும் எடுத்திருக்காங்க. ககிசோ ரபாடா இருக்காரு, இஷாந்த் சர்மா, எரால் கோட்சி, முகமது சிராஜ், பிரசீத் கிருஷ்ணா, கெஜரோலியா, ஜி பிரார் அண்ட் அர்ஷத் கான். அதுக்கப்புறம் ஸ்பின் டிபார்ட்மெண்ட்ல சாய் கிஷோர், ஜெயந்த் யாதவ் அண்ட் மானவ் சுதார். சோ இவங்களோட ஓவரால் ஸ்குவாட் பார்க்கும்போது ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்குங்க. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. நல்ல குவாலிட்டி பேட்ஸ்மென்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி நல்ல ஃபயர் பவர் இருக்கு மிடில் ஆர்டர்ல. அதே மாதிரி அவங்களோட ஃபாஸ்ட் போலிங் டிபார்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, குவாலிட்டி இருக்கு, நல்ல ஸ்பின் அட்டாக், இன்ஃபேக்ட் குவாலிட்டி ஸ்பின் அட்டாக்னே சொல்லலாம். எல்லாமே வந்து இந்த ஸ்குவாட்ல அமைஞ்சிருக்கு. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஓகேங்களா, சோ குஜராத் டைட்டன்ஸோட ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ முதல்ல அவங்களோட ப்ராபபிள் பிளேயிங் 11 என்ன இருக்கும், இது முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஒரு ப்ரெடிக்ஷன். உங்களுக்கும் சில ப்ரெடிக்ஷன்ஸ் இருக்கும், மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இல்ல ப்ரோ நீ உங்களோட ப்ரெடிக்ஷன் கரெக்டா இருக்குன்னு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா அதையும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணலாம். சோ அந்த வகையில குஜராத் டைட்டன்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11ல ஓப்பனிங்ல நான் ஜென்ரலா கேப்டன் சுப்மன் கில் அண்ட் சாய் சுதர்ஷனை தாங்க இறக்குவேன். ரீசன் என்னன்னா, நீங்க உங்களுக்கு டெம்டிங்கா இருக்கும் ஜாஸ் பட்லரை ஓப்பனிங் இறக்கலாமேன்னு சொல்லிட்டு. ஆனா கண்டிப்பா குஜராத் டைட்டன்ஸ்க்கு மிடில்ல கொஞ்சம் ஃபயர் பவர் தேவை. அந்த 3, 4, 5ல உங்களுக்கு ஃபயர் பவர் தேவை, அவங்க கிட்ட இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் சாய் சுதர்ஷன் அண்ட் சுப்மன் கில் அந்த பவர் பிளேவை நல்லா யூஸ் பண்ணலாம். அதுதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா சாய் சுதர்ஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்து விளையாடுற பிளேயர்ஸ். அப்படின்னும் போது நம்பர் 3ல வந்தாருன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆக வாய்ப்புகள் இருக்கு. ஓப்பனிங் இறங்கினாருன்னா அவருக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும். புரியுதா உங்களுக்கு? அவரும் சுப்மன் கில்க்கும் அந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷனும் நல்லா இருக்கும்ன்றது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. அண்ட் நம்பர் 3ல ஜாஸ் பட்லர். ஏன்னா 3ல அவர் விளையாடி இருக்காரு, அவருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ டெஃபினட்டா அவர் வந்து இஸ் கோயிங் டு பிளே க்ரூஷியல் ரோல் ஃபார் குஜராத் டைட்டன்ஸ். அதுல எந்த டவுட்டுமே இல்ல. அண்ட் நம்பர் 4ல ஷாருக் கான். ஷாருக் கான் வந்து பாத்தீங்கன்னா he had a wonderful TNPLங்க. ஓகே, சோ அதனால as a பேட்ஸ்மேனா மட்டும் இல்ல, as a ஸ்பின்னராவும் வந்து பாத்தீங்கன்னா அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. சோ ஷாருக் கான் will be playing a vital role for Gujarat Titans at number 4. நம்பர் 5ல கிளென் பிலிப்ஸ்ங்க சரியான ஃபார்ம்ல இருக்கிறாரு. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கிளென் பிலிப்ஸ் வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல அவரோட பேட்டிங் ஃபார்ம் எடுத்துக்கோங்க, அவரோட ஃபீல்டிங் எடுத்துக்கோங்க, அவரோட போலிங் எடுத்துக்கோங்க, எல்லா வகையிலுமே நியூசிலாந்துக்கு பயங்கரமா கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா இந்த பட்லர், ஷாருக் கான், கிளென் பிலிப்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க 3 பேருமே நல்ல ஒரு ஃபயர் பவர் குஜராத் டைட்டன்ஸ்க்கு. அதால தான் இந்த 3 பேருமே மிடில்ல வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணுவாங்க. நான் திருப்பி சொல்றேன். அண்ட் நம்பர் 6ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க மஹிபால் லோம்ரார் விளையாடலாம், அடிச்சு விளையாடுறதுக்கு அவர் இம்பாக்ட் பிளேயரா வச்சுக்கலாம். நம்பர் 7ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா ராகுல் தெவாட்டியா, சூப்பர் பினிஷர், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அண்ட் நம்பர் 8ல வந்து பாத்தீங்கன்னா யூ கேன் பிளே வாஷிங்டன் சுந்தர். அண்ட் நம்பர் 9ல ரஷித் கான். நம்பர் 10ல வந்து பாத்தீங்கன்னா ககிசோ ரபாடா. அண்ட் நம்பர் 11ல ஐ வில் பிளே முகமது சிராஜ். ஓகேங்களா, சோ ஸ்ட்ராங்கான பிளேயிங் 11. சோ இம்பாக்ட் பிளேயரா நான் மஹிபால் லோம்ராரை விளையாடுவேன். அவருக்கு பதில் வந்து பாத்தீங்கன்னா நீங்க போலிங் போடும் போது 2 சேஞ்ச் பண்ணலாம் கண்டிஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி. ஃபாஸ்ட் போலிங் ஏத்த மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா யூ கேன் எய்தர் யூஸ் பிரசீத் கிருஷ்ணா
புரியுதா உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு, அதனால சொல்றேன். இஷாந்த் சர்மாவும் இருக்காரு. அதே மாதிரி ஸ்பின் எடுத்துச்சுன்னா டெஃபினட்டா சாய் கிஷோர் கூட ஒரு ஆப்ஷனா கூட வந்து நிப்பாரு. சோ உங்ககிட்ட வந்து குவாலிட்டி இருக்கு, ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் பக்காவா இருக்கு, பேக்கப் பேட்ஸ்மேன்ஸ், பேக்கப் பவுலர்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வச்சிருக்காங்க. ஓகே, சோ இவங்களோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா பாசிட்டிவ்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் தான் நிறைய இருக்குங்க குஜராத் டைட்டன்ஸ் கிட்ட. நல்ல ஒரு டாப் ஆர்டர், ஓகே, நல்ல ஒரு ஃபயர் பவர் இருக்கு, 3 பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க. லோவர் ஆர்டர்ல ராகுல் தெவாட்டியா, ரஷீத் கான் அவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே நல்லா விளையாடிட்டாங்க ஜிடிக்கு. அதே மாதிரி ஃபாஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட்ல குவாலிட்டி இருக்கு, ரபடா இருக்காரு, சிராஜ் இருக்காரு, இஷாந்த் சர்மா இருக்காரு பேக்கப்ல, பிரசித் கிருஷ்ணா டீசெண்டா போடுவாரு. அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா தே ஹேவ் அ குட் ஆல்ரவுண்டர்ஸ் ஆல்சோ, லைக் ஷெர்ஃபன் ரத்தர்ஃபோர்ட் கூட வந்து பாத்தீங்கன்னா பேக்கப்க்கு நல்ல ஒரு பிளேயரா இருக்காரு. அண்ட் ஸ்பின் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா சாய் கிஷோர், மானவ் சுதார் இவங்கலாம் வந்து ட்ரெமண்டஸா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க டொமஸ்டிக் கிரிக்கெட்ல. அதே மாதிரி ஜெயந்த் யாதவும் இருக்காரு. சோ எல்லா காம்பினேஷனுமே வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஒரே ஒரு சின்ன வீக்னஸ் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் கிட்ட அவங்களோட டெத் பவுலிங் எப்படி இருக்க போகுது, அது ஒண்ணுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சா அவங்களுக்கு வந்து அமைய போகுது. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஏன்னா ககிசோர் ரபடாவே டெத்ல பயங்கரமா அடி வாங்கியிருக்காரு. அதே மாதிரி முகமது சிராஜும் நல்ல ஒரு டெத் பவுலர் கிடையாது. அதுக்கப்புறம் பேக்கப்ஸ்ல நீங்க இஷாந்த் சர்மா, பிரசித் கிருஷ்ணா எல்லாம் எடுத்தீங்கன்னா அவங்களாம் பயங்கரமான டெத் பவுலர்ஸ் கிடையாது. சோ இந்த ஒரு சின்ன வீக்னஸ் இருக்கு குஜராத் டைட்டன்ஸ்க்கு. ஆனா மத்தபடி நியூ பால்ல அவங்க பயங்கரமான டேமேஜ் பண்ணலாம். ஏன்னா இவங்க எல்லாருமே நியூ பால்ல ஒரு மிகப்பெரிய த்ரெட். அண்ட் மிடில் ஃபேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரஷீத் கான் ஒரு லெக் ஸ்பின்னர், வாஷிங்டன் சுந்தர் ஒரு ரைட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னர், இஃப் தே வாண்ட் டு பிளே சாய் கிஷோர் ஒரு ஸ்பின் கண்டிஷன்ஸ்ல அவர் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். ஸோ வெரைட்டி செம்மையா இருக்கு. அதனால கொஞ்சம் ஒரு வீக்னஸ் இருக்கு, அது அவங்களோட டெத் பவுலிங். அபார்ட் ஃப்ரம் தட் இட் இஸ் அ வெரி ஸ்ட்ராங் ஸ்குவாட்னு எனக்கு தோணுது. ஸோ இவங்க டாப் 4 குள்ள நுழைவாங்களா அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா டெஃபினட்டா டாப் 4 நுழையிற அளவுக்கு இவங்க கிட்ட வந்து ஸ்குவாட் இருக்குங்க. பட் சுமன் கில் எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு அதை தான் நான் வெயிட் பண்ணி பார்க்கணும். அதனால ஷூரா டாப் 4 நான் ஜிடி சொல்ல மாட்டேன். மேபி அந்த ஒரு 5th 6th பொசிஷன்ல இருக்க சான்சஸ் இருக்கு. சரிங்களா? அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. சோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பை.